ஹாய் வணக்கம். ஒரு பெரியவர் கடல்ல மீன் பிடிக்க போலாமான்னு பார்த்துட்டு, கடலுக்கு மீன் பிடிக்க போறாரு. தூண்டில் முள் அவரு விரல்ல குத்திருது. அந்த முள்ள எடுத்து விட்டுட்டு, கைய உதற, கையில உள்ள ரத்தம் கடல் தண்ணீல கலந்துருது. அவரும் அந்த கடல் தண்ணீலயே கைய கழுவ, அந்த ரத்த வாடைக்கு ஒரு கடல் கன்னி மேல வந்து அந்த பெரியவர பாக்குது. வெச்ச கண்ணு வாங்காம அந்த பெரியவரு அந்த கடல் கன்னிய பார்த்துட்டு இருக்காரு. இது என்னவா இருக்கும்னு யோசிக்கிறதுக்குள்ள, அந்த கடல் கன்னி தலைய திருப்பி அந்த பெரியவரோட கண்ண உத்து பாக்குது. பார்த்துட்டு வாய திறந்து கழுத்துல உள்ள ஓட்ட வழியா ஒரு பாட்ட பாட ஆரம்பிக்குது. பாட்டு பாடி அவரை மயக்கி சாப்பிடலாம்னு நினைக்குது. அவரும் கடல் கன்னிய பார்த்து கைய நீட்ட, கடல் கன்னியும் அவர் கைய பிடிக்க, உடனே இன்னொரு கையில உள்ள மரக்கட்டையால கடல் கன்னி தலையிலேயே அடிச்சிடுறாரு. அந்த கடல் கன்னியும் மயங்கிருது. கடல் கன்னி தலைமுடிய பிடிச்சி இழுத்து படகுக்குள்ள போட்டுக்கிறாரு. கடல் கன்னி பாடினா மனுஷனுங்க அந்த பாட்டுக்கு மயங்கி கடல் கன்னியோட போயிருவாங்க. ஆனா இந்த பெரிய மனுஷன் மயங்கல. இப்ப அந்த கடல் கன்னி அடுப்புல வேகிறத காட்டுறாங்க. அதுல இருந்து சாப்பாடை கொஞ்சமா எடுத்துக்கிட்டு கிச்சன்ல இருந்து லிவிங் ரூமுக்கு வராரு. கிச்சன்ல கடல் கன்னியோட வால் பகுதி தொங்கிட்டு இருக்கும். இப்ப அந்த பெரியவர் ரேடியோவை ஆன் பண்ணிட்டு இயரிங் மிஷினை காதுல போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டே கொண்டு வந்த கடல் கன்னி சூப்பை சாப்பிட்றாரு. இந்த பெரியவருக்கு காது கேட்காததால தான் அவரு கடல் கன்னியோட பாட்டுக்கு மயங்கல.